டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸை வெரி ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக காம்ப்ரஹென்சிவ் வேல நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது நிச்சயமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அக்சலரேட் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாக டெஃபினட்டாக அமையும். இதை நீங்கள் ஒரு நாள் பார்க்குறதோட ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல் இதில் இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு டெய்லி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரும் பட்சத்தில் நிச்சயமாக ப்ரிலிம்ஸில் டெஃபினட்டாக ஒரு சாலிட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும். ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸில் உங்களுக்கு ஓவராலாக ஒரு பர்டிகுலர் இஷ்யூவோட கோர் ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறது இதை நோட்ஸாக கிடைக்குமா அப்படின்றது. ஸோ 2 காம்பனண்ட் இருக்குது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸை நோட்ஸாக டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனாக எங்களுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைக்கும். இல்லை எனக்கு மந்த்லி கம்பைலேஷன் வேணும் அப்படின்னா you can contact us, we will support you. So with that note நமக்கு இப்போ first நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமாக இந்த லாஸ்ட் ஒன் வீக்காகவே நம்ம இந்தியாவை ஒரு ஷிவரிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல். ஸோ இந்தியாவோட டிப்ளமேட்டிக் டை அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நடக்கக்கூடிய ஒரு ஷேக்கிங்னு சொல்லலாம். இதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்கன்றது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்தியா இப்போ வரைக்கும் டெலிபரேட்டாவோ டெஸ்பிரேட்டாவோ நாங்கள் யூஎஸோட தான் வாங்க போகிறோம், ரஷ்யாவோட ஆயிலை டினை பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. அதை இங்கில் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று கூட பார்த்தோம் இந்தியா நெய்தர் அக்செப்ட் நார் டினைட் அந்த ஃபார்முலாவில் இருக்காங்க. ஸோ இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னன்னா இந்தியாவோட ரஷ்யா ஆயில் இம்போர்ட்ஸ் 38 மாசத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லோவா இம்போர்ட் ஆயிருக்குன்றது தான் இப்போ. ஸோ இந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25% லோவா ஆயிருக்கு. 25% ஆயில் ஃப்ரம் தி ரஷ்யா அது லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் பிகாஸ் இது 25% லோவா இருக்கு. பட் இந்தியா இஸ் நாட் அக்செப்டிங் நாங்கள் ரஷ்யாவோட ஆயிலை வாங்க நிறுத்த போறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் உண்மையா அப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இருக்கட்டும் மினிஸ்டரா இருக்கட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. So obviously this coincide that what US president claim. So what US president claim? அவங்க என்ன சொல்றாங்க, US president India must halt buying the Russian oil price அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு என்ன தேவை, ப்ரிலிம்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 24% இந்த டிசம்பர் மந்த்ல லோவா இருக்கு. 38 மந்த்ல இது வரைக்கும் 38 மந்த்ல இந்த மாதிரியான ரஷ்யன் ஆயில் பிரைஸ் ஆயில் வாங்கினது லோவா ஆனதே கிடையாது. ஸோ வேல்யூ ஆஃப் இம்போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் ட்ராப்டு டு $2.7 பில்லியன். ஸோ நமக்கு இந்த வேல்யூஸ் நிச்சயமா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப ரேரா வேல்யூஸ் கேட்பாங்க. பட் ட்ரெண்ட் நமக்கு தெரியணும். வாட் இஸ் த யூஎஸ் இம்போர்ட் ட்ரெண்ட்? ஸோ யூஎஸ் இம்போர்ட் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ யூஎஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. வால்யூம் வைஸும் 58% ஹையர் ஆயிருக்கு. 58% வால்யூம் வைஸ் நம்ம யூஎஸ்ல வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரஷ்யாவோட இம்போர்ட் வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்தியாவோட அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்ன? அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் என்னன்னா the government neither confirmed nor denied the specific claim. ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணவும் மாட்டீங்க டினை பண்ண மாட்டீங்கன்னா வாட் இஸ் இந்தியா ஸ்டாண்ட்? இந்தியா இப்ப சொன்னது டபுள் கோட்ஸ்ல சொல்லியிருக்காங்க, டைவர்சிஃபையிங் த எனர்ஜி சோர்சிங். டைவர்சிஃபையிங் எனர்ஜி சோர்ஸ் ஸோ அதாவது டைவர்சிஃபைங்னா why India should depend on one particular country. அதனால நாங்க டைவர்சிஃபையா எங்களோட சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியை வெளியில வாங்குறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கானமில
எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஆல்சோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லயும் நமக்கு இது வரும். ஸோ இதுல பாருங்க த ட்ரம்ப். ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் இஷ்யூ? ஸோ ட்ரம்ப் கிளைம் பொறுத்த வரைக்கும் இது கோஇன்சிடென்ஸா வெர்சஸ் காசேஷனா? ஸோ ரஷ்யன் இந்த விஷயம் இந்த இடத்துல இன்னொன்று என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா த ஏஷியன் கிளைம், அதாவது என்னன்னா ஏஷியான் கண்ட்ரிஸ் மட்டும் வாங்கக்கூடிய ஆயில் பிரைசஸ் வந்து ஹை பிரைசஸாக இருக்கும். எங்க எதுல இருந்து? ஒபேக்ல இருந்து. ஓபிஇசி ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ், எக்கனாமிக் கண்ட்ரிஸ், ஒபேக். ஸோ இது வந்து இந்த கண்ட்ரிஸ் இங்க இருந்து ஏசியா நாடுகள் வாங்கினாங்கன்னா இந்த குரூப்பிங்ல இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து அது விலை அதிகம். இந்தியாவுக்கும் அதிகம், சைனாக்கும் அதிகம். ஏன்னா அது வந்து அது ஏன்னா வி ஆர் ஏஷியன் கண்ட்ரிஸ். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees வேல்யூவான ஆயிலை நீங்கள் யூஎஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த 100 rupees வேல்யூ வந்து 25 rupeesக்கு தான் கொடுப்பாங்க. அதே ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு வாங்கினீங்கன்னா 100 rupeesக்கு கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா ஏன் அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் அன் ஏஷியன் கண்ட்ரிஸ். திஸ் இஸ் த ஏஷியான் கிளைம்ன்றது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேயான ஏரியா. ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் மேல உலக நாடுகள் வந்து எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன இம்போசிஷனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன், இப்போ நமக்கு ஸோ what is the reason for decline அப்படின்னு பார்க்கும்போது the reason is market forces and also logistical issues, refinery maintenance அப்படின்னு சொல்றாங்க. US also claims that இந்தியாவோட அட்டானமியில எந்த பிரச்சனையும் வராது, இந்தியாவோட மிடில் பாத்தை அக்செப்ட் பண்றோம். வெனிசுவா அது நம்மளோட கண்ட்ரி என்ன பண்றாங்க, நாங்க வெனிசுவாலால வாங்குறது வந்து ஒரு அனதர் லேயரா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் வி ஸ்டில் ஹாவ் இம்ப்ளிகேஷன்ஸ். நமக்குன்னு வந்து இஷ்யூஸ் இருக்குது, எனர்ஜி இஷ்யூஸ். அதாவது நம்ம ஓவர் ரிலையண்டா ரஷ்யா கூட இருக்கிறது ஒரு ரிஸ்க் தானே, அதனால நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்கலாம்ல அப்படின்றாங்க. அதை டைவர்சிஃபிகேஷன் இப்போ நீடடு, அதனால வெனிசுவாலாவை ஒரு காம்பனண்டா ஓப்பன் பண்றோம்னு சொல்றாங்க. மற்றபடி நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸும் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிவ் மெத்தடா சொல்றாங்க. ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ரிஃபைனரிஸ்ல இருக்காது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆப்வியஸா இம்பாக்ட் தானே ஆகும். ஏன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன? இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் பில், இம்போர்ட் பில்லை விட எக்ஸ்போர்ட் பில் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வரும். ஏன் டெபிசிட் வருது? ஏன்னா ரஷ்யால சப்சிடைஸ்டு பிரைஸ்ல ஆயில் கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்காம விலை உயர்ந்து இருக்கக்கூடிய யூஎஸோட ஆயில் பிரைஸை வாங்குறோம். அப்ப விலை உயர்ந்து வாங்கும் போது நமக்கு டெபிசிட் வர ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். இதனால என்ன ஆகும், விலை உயர்ந்த பிரைஸ் எல்லாம் வாங்கும்போது இன்ஃப்ளேஷன் பிரைசஸ் எல்லாமே பிரைஸ் ரைஸ் அதிகமாகும். ஃபியூவல் பிரைஸ் நீங்க விலை உயர்ந்து வாங்கும் போது பிரைஸ் அதிகமாகும். அதோட கான்சிக்வன்ஸ் எஃபெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரைஸஸ் எல்லாமே, ஃபியூவல் ப்ரைஸ் அதிகமானா ஃபுட் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளேஷன்ஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட்டு கெயின், டாரிஃப் பெனிஃபிட்டு வெர்சஸ் இம்போர்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தட் வில் ஆல்சோ கிரியேட் எனர்ஜி அதிகமாக, காஸ்ட் அதிகமாகும். அப்போ இம்போர்ட் பில் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் கெயின் ஆகுமா? இருக்காது. ஸோ ட்ரேட் இதெல்லாம் அடுத்த ஒரு இஷ்யூஸ். ஸோ டைவர்சிஃபிகேஷனால வெனிசுலால இன்னொரு ரிசர்வ்ஸை நாம எடுத்திருக்கோம் அப்படின்னு இந்தியா சொன்னா கூட எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஸோ இதுல என்ன ஆகும்னா இன்னொரு விஷயம் பார்க்கணும், கவர்மெண்ட் தான் வந்து யூஎஸ்ல வாங்க போறாங்க.
பிரைவேட் லைக் ரிலையன்ஸ், நயரா, இந்த கம்பெனிஸ்லாம் அவங்க ரஷ்யாட்ட வாங்கிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ அகெயின் தட் ஆல்சோ கிரியேட் த மொடாலிட்டி இஷ்யூஸ். ஓகே, ஸோ நமக்கு முக்கியமான கீ டேர்ம்ஸ் என்னன்றது தான் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கணும். ஸோ கீ டேர்ம்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமினா என்ன? ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமினா ஒரு ஸ்டேட், ஒரு கவர்மெண்டோட எபிலிட்டி டு பர்சியூ இட்ஸ் அ ஃபாரின் பாலிசி இண்டிபெண்டன்ட்லி. இண்டிபெண்டா உன்னோட ஃபாரின் பாலிசியே பண்றீங்களா? அதுதானே நம்ம கண்ட்ரியோட முக்கியமான கோர் அஜெண்டாவே என்ன? we are a sovereign nation. sovereign nationனா என்ன? no external influence should affect our policy. அதான் நம்ம கண்ட்ரி. ஸோ அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி மீன்ஸ் the government should take up the foreign policy independently. ஒன்னு. எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது அன்இன்டரப்டடா வந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கணும்? அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கணும், அக்சஸும் இருக்கணும், அஃபோர்டபிலிட்டியும் இருக்கணும். அந்த அக்சஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி இருந்தாதான் அதுக்கு பேரு எனர்ஜி செக்யூரிட்டி. டைவர்சிபிகேஷன் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ் சொல்லும் போது ஒரு சிங்கிள் கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இல்லாம எனர்ஜி இம்போர்ட்ஸுக்கு மற்ற சப்ளை செயினை அடுத்தடுத்து வேற கண்ட்ரில கொண்டு போறது. சிஏடி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ன்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இம்போர்ட் ஆஃப் கூட்ஸும் எக்ஸீட் ஆகும் தேன் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அதிகமா இருக்கும், எக்ஸ்போர்ட் குறைவா இருக்கும், அப்ப டெபிசிட் வரும். ஓகே, ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டியா நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு இஷ்யூவையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கொடுக்கும்போது அந்த மெயின்ஸ் கொஸ்டின் எழுதுங்க, எழுதி எங்க கிட்ட கொடுங்க. ஆர் மென்டர் வில் சப்போர்ட் அண்ட் கரெக்ட் யூ. ஸோ இதுல பாருங்க, ஜிஎஸ் பேப்பர் 3ல நம்ம எனர்ஜி எக்கானமில இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ரீசன்ட் டிக்ளைன் இன் இந்தியாஸ் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் ஹைலைட் த காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே பிட்வீன் த மார்க்கெட் எக்கானமிஸ் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல். ஸோ இதுல ரெண்டு காம்பனன்ட் கேட்குறாங்க. ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2020-21 அப்புறம் ஒன் சச் பர்டிகுலர் இது கேட்கறது கிடையாது. ஸோ அப்போ 2-3 காம்பனண்ட்டை ஒரே இதுல கேட்குறாங்க. இப்போ என்ன டிக்ளைன் ஆகுது? எது? இந்தியாவோட ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் ஹைலைட் த காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே பிட்வீன் மார்க்கெட் எக்கனாமிக்ஸும் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டீல்ஸ். ஸோ இதனால என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ட்ரேட் பேலன்ஸ்? நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிக் பாயிண்ட் மட்டும் தனித்தனியா எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ், அது என்ன நடந்தது இப்ப. அடுத்தது அதோட கான்சிக்வன்ஸ் என்ன? மார்க்கெட் எக்கானமி, மார்க்கெட்ல என்ன கான்சிக்வன்ஸ் வரும்? அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ்ல என்ன கான்சிக்வன்ஸ் வரும்? இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டியில இதோட என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும் அது பார்க்கணும். அதுவே வந்து இப்ப எனர்ஜியில கேட்கறதுனா இப்படி கேட்கலாம், இல்ல ஜிஎஸ் பேப்பர் 2ல ஐஆர்ல எப்படி கேட்கலாம்? இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு யுஎஸ் கிளைம்ஸ் ஆன் halting Russian oil imports exemplifies its practice of strategic ambiguity. So discuss the merits and risk of this approach in managing relations with the competing great powers. எவ்வளோ விஷயம் பாருங்க. அதாவது யூஎஸ் கிளைம், யூஎஸ் இஸ் கிளைமிங். அப்ப இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? எதுக்கு? ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை நிறுத்துன்றாங்க யூஎஸ். யார்கிட்ட? இந்தியாட்ட. அப்ப இந்தியாவோட ரெஸ்பான்ஸ், அப்ப இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கமா இல்ல ஆம்பிகியூட்டியா இருக்கா? ஆம்பிகியூட்டியா இருந்தா என்ன? கன்ஃபியூஷன்ல இருக்கா? கிளாரிட்டி இல்லாம இருக்கா? ஸோ அப்ப அதோட மெரிட் என்ன? ஹவு அதோட ரிஸ்க் என்ன? அப்ப எப்படி இந்த கிரேட் பவர் லைக் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா இவங்களோட நம்ம எப்படி ரிலேஷன்ஸை மேனேஜ் பண்ண போறோம்? இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நீங்க எந்த புக்லையும் படிக்க முடியாது. You must have a thorough understanding about the issue. அப்பதான் உங்களால அதோட ப்ரோஸ் கான்ஸ் அனாலிசிஸ் இம்ப்ளிகேஷன் எல்லாத்தையும் உங்களால எழுதணும். அப்படின்னா அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் வந்து உடனே வந்துடாது. ப்ரிலிம்ஸ் முடிச்சு அந்த 3 மாசத்துல எழுதி பார்த்தலாம் வராது. டெய்லி யூ மஸ்ட் சிட், யூ மஸ்ட் டேக் அ பேப்பர் அண்ட் ரைட். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆவது நீங்க மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஸ்கில் இன்கல்கேட் ஆகும். ஸோ பேப்பர் 3 எக்கானமில என்ன கேட்கலாம்னா, டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ் இஸ் கீ டு எனர்ஜி. டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி
sources is key to energy security. So in light of this data, evaluate the challenges and opportunities in India in rebalancing its crude oil import basket. So try to answer this question. Okay, next. Yes, census bill seeks decadal mandate. So recent census bill introduce பண்ணியிருக்காங்க. கேரளா எம்பி மூவ்ஸ் அ பிரைவேட் பில். பிரைவேட் பில்னா என்னன்னு பார்க்கலாம். டு ஹோல்ட் த சென்சஸ் ஃபார் எவ்ரி 10 years. ஸோ இது வந்து மேண்டேட்ரியா டீகேடல் சென்சஸ்ல கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா ஒரு 6 year டிலே ஆயிருக்கு சென்சஸ் எடுக்கிறதுக்கு, அதனால இதை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ எம்பி ஹரிஸ் பீரான் அவங்க வந்து மூவ் திஸ் ஆஸ் அ பிரைவேட் மெம்பர் பில்லா மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒய்? பிகாஸ் 6 year டிலே. ஸோ அதாவது சென்சஸ் அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் ஆக்ட் 1948 அதை அமெண்ட் பண்ணி இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர் ப்ரப்போசல் என்னன்னா, யூ மஸ்ட் அமெண்ட் திஸ் பில். எதை? 2024 சென்சஸ் ஆக்ட் 1948 அந்த ஆக்ட் படி அந்த ஆக்டில் அமெண்ட் பண்ணணும். என்ன அமெண்ட் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு சென்சஸ் ஒரு டிகேடல் ஒரு 10 yearsக்கு ஒன்ஸ் சென்சஸ் நடக்கணும். ஏன் அப்படின்னா கரண்டா ஒரு லீகல் கேப் இருக்கு. ஏன் என்ன லீகல் கேப் இருக்கு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்லயும் இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கணும்ட்டு, சென்சஸ் ஆக்ட்லயும் இல்லை. ஸோ ரெகுலர் இன்டர்வல் நடுவில் சென்சஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிலே ஏன் நடந்திருக்கு? லாஸ்ட் சென்சஸ் இந்தியாவில் எப்போ எடுத்தாங்க அது நமக்கு தெரியணும். லாஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? 2011 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹேவ் சப்போஸ் டு டேக் த சென்சஸ் பை 2021 நடக்கல. ஏன் நடக்கல? பிகாஸ் ஆஃப் த கோவிட். ஸோ அண்ட் நவ் இட் இஸ் ஸ்கெடியூல்டு டு ஏப்ரல் 2026 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 27 முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க பிப்ரவரியில். கிட்டத்தட்ட ஒரு 6 years டிலே ஆயிருக்கு. ஸோ இது எதனால சென்சஸ் முக்கியம் அப்படின்னா, முதல்ல வந்து இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். சென்சஸ்ன்றது வெரி ஃபண்டமெண்டல் எக்ஸசைஸ் ஃபார் எனி கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி மேக் பண்றாங்க, ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க, ஒரு பெனிஃபிட் கொண்டு வர்றாங்க, ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையே வந்து சென்சஸ். அந்த சென்சஸ் எடுக்கல அப்படின்னா கவர்மெண்ட் ஃபெயில் டு டூ தட் ஃபண்டமெண்டல் எக்ஸசைஸ். அந்த ஃபண்டமெண்டல் எக்ஸசைஸ் பண்ணலன்னா வாட் இஸ் த கோர் டு டூ வித்? ஏன்னா இது வந்து வெரி மச் எசென்ஷியல் ஃபார் த ஸ்கீம்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஏன் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் சென்சஸ்க்கு என்ன சொல்றோம்? ஏன்னா பாலிசிஸ் லைக் ரிசர்வேஷன், டீலிமிட்டேஷன்ஸ், கான்ஸ்டிடியூன்சி, எஜுகேஷன்ல ரிசர்வேஷன், எம்ப்ளாய்மெண்ட்ல ரிசர்வேஷன், இதெல்லாம் கொண்டு வரணும்னா அது கொண்டு வர்றது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதுக்கு என்ன தேவை? சென்சஸ் தேவை. ஸோ காஸ்ட் வைஸ் டேட்டா கண்டிப்பா தேவை. எதுக்காக? டீலிமிட்டேஷன் ஒரு தொகுதியை பிரிக்கிறது சென்சஸை வச்சு. ஸோ அதனால இது எல்லாமே நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ காஸ்ட் டேட்டா, ஏன் காஸ்ட் டேட்டா ஃபார் ஈக்விட்டின்றது என்ன? ஈக்விட்டி அப்படின்றது எல்லாருக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஆனா காலங்காலமா ஹிஸ்டாரிக்கலா மார்ஜினலைஸ்டு செக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்ததுனால அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட கொடுத்தா அது ஈக்விட்டி. அப்ப காஸ்ட் சென்சஸ் டேட்டா நமக்கு தேவை. ஸோ ஈக்விட்டிக்காக ஸோ கரெக்டா எக்ஸ்க்ளூட் பண்ணணும், சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னா பியாண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ். இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் என்ன சொல்ல வர்றாங்க? இந்த ஃபெடரல் கோஆர்டினேஷன். ஏன்னா இது ஒன்லி நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆல்சோ த ஸ்டேட் அண்ட் சென்டர் டுவார்ட்ஸ் கோஆர்டினேஷன் நடந்தாதான் இது நடக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் வந்து ஃபெடரலிசம்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. லைக் மம்தா பானர்ஜி ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் சிஎம், அவங்க வந்து they are against the central exercise and Tamil Nadu is against the central exercise, their exercise of political functions. So அப்ப
அதெல்லாம் இருக்கும்போது இந்த பிசிக்கல் கோஆர்டினேஷன் இருந்தா இது இருக்கணும், அது ஒரு சேலஞ்சஸ். ஃபினான்ஷியல் பர்டன் இஸ் அனதர் சேலஞ்சஸ். பிரைவேட் பில்லுனா என்ன? மினிஸ்டர் அல்லாம இருக்கக்கூடிய எம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய பில் பிரைவேட் பில்னா. திரும்ப சொல்றோம், ஒரு சிட்டிசனோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ எக்ஸ்பர்சனோ கிடையாது. மினிஸ்டர், ஒரு ஹவுஸ்ல மினிஸ்டர் அல்லாமல், த நான் மினிஸ்டர், த அதர் தன் மினிஸ்டர், எம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ற பில் பிரைவேட் மெம்பர் பில். நிறைய நேரத்துல பிரைவேட் மெம்பர் பில் ஆக்டா வர்றது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூஸ். ஸோ கரண்ட் டேட்டா ஃப்ரம் கவுண்டிங் நமக்கு வந்து இப்பையில இருந்து, ஏன்னா இப்ப நித்தி ஆயோக் இன்ட்ரோடியூஸ் பண்ண டேட்டா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேராமீட்டரோட கொண்டு வரணும்னா அதுக்கு நமக்கு இந்த சென்சஸ் டேட்டா ரொம்ப தேவை. கீ டேர்ம்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் தெரியணும்? பிரைவேட் மெம்பர் பில்லு. ஸோ பிரைவேட் மெம்பர் பில்னா என்ன? பில் இன்ட்ரோடியூஸ் பை எனி எம்பி, இதுதான் கீவேர்டு. ஹூ இஸ் நாட் அ மினிஸ்டர், மினிஸ்டர் அல்லாம இருந்தா. சென்சஸ் ஆக்ட் 1948 அதுதான் வந்து பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறதுக்கான ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் நமக்கு 1948 ஆக்ட்ல இருக்கு. டீகேடல் சென்சஸ்னா என்ன? சென்சஸ் கண்டக்டட் எவ்ரி 10 years. சோஷியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் 2011 அப்படின்னா என்ன? ஒரு செப்பரேட் எக்ஸசைஸ் டு கலெக்ட் டேட்டா அண்ட் ஆன் காஸ்ட் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். பாப்புலேஷன் சென்சஸை தாண்டி அவங்களோட எக்கனாமி, சோஷியல் டேட்டா. டீலிமிட்டேஷன்னா என்ன? ஒரு பவுண்டரிய ரீட்ரா பண்றது. எதுக்காக? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காகவும் அண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கும். ஸோ ஒரு இடத்துல பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரீட்ரா பண்ணா அதுக்கு பேர் டீலிமிட்டேஷன். ஸோ திஸ் ஆல் ஆர் த பேசிக்ஸ். ஓகே, ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். The delay in the decadal census and the absence of a legal mandate for its regular conduct. அதாவது delay in the decadal census and absence of a legal mandate. எதுக்கு? for a regular conduct. அது என்ன ஆகுது? undermine evidence based governance. So discuss the implications and examine the need for a legal framework as proposed in the recent private member bill. ஒன்னு. ரெண்டாவது, a comprehensive caste census is argued to be essential for refining social justice policies. Analyze this statement in the context of demands for subcategorization and effective affirmative action. GS paper 3, the census is a union subject, but its execution யார் பண்ணுவாங்க? Its execution is a collaborative federal exercise. So discuss the challenges in ensuring its regular conduct and how a legal mandate would impact center-state relation. பிரச்சனை என்னன்னா, legal mandatory கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்லயும் கிடையாது, அந்த ஆக்ட்லயும் கிடையாது. ஸோ அப்போ அந்த லீகல் மேண்டேட்ன்றது ஒரு காம்பனண்டா இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ற ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கிளியர். அடுத்து, எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் ஆர் ட்வின். பிஎம் மோடி அட் பரீட்சா பே சர்ச்சா. ஸோ இதுல வந்து அட்ரஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது எஜுகேஷனும் ஸ்கில்ஸும் இன்செப்பரபிள் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத்னா என்ன? 2047ல இந்தியாவை டெவலப்டு எக்கானமியா கொண்டு வரணும், அதுதான் விக்ஷித் பாரத். ஸோ 9th edition ஆஃப் திஸ் பரீட்சா பே சக்ரா நடந்திருக்கு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டினியூஸ் ஸ்கில்லிங் கொண்டுட்டு வரணும், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு, பர்சனலைஸ்டு லேர்னிங் இருக்கணும், அண்ட் நியூ ஏஜ் கேரியர்ஸ்னா அப்ளிகேஷன் ஓரியன்டா அந்த ரோபோட்டிக்ஸ், ஏஐ, டேட்டா மைனிங்ஸ் அண்ட் கேமிங். ஸோ அப்படி வந்து எஜுகேஷனை சினர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ கண்டினியூஸா ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பியாண்ட் த skill like 5 to 18, 18 to 22, 22 to 40, continuous there should be a
லேர்னிங் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், கண்டினியூஸ் ஸ்கில்லிங் இருக்கணும், பர்சனலைஸ்டு லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நியூ ஏஜ் கேரியர்ஸாக இருக்கக்கூடிய கேமிங், ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் இதில் வந்து ஃபோக்கஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வேல்யூஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னா ரிசைலண்ட்டாக இருக்கணும், அடாப்டபிலிட்டியாக இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். முதல்ல நமக்கு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீ டேர்ம்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவையானது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பரீட்சா பே சர்ச்சானா இது டைரக்டா கேட்கலாம். ஒரு ஆனுவல் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம் where Prime Minister discussed the exam related and broader life issues with the students ஓட interaction போறோம். விக்ஷித் பாரத் அப்படின்றது இந்தியா டு பிகம் அ டெவலப்டு நேஷன் பை 2047. lifelong learning, ongoing voluntary lifelong learning. National Education Policy 2020 which is the comprehensive framework, அதுதான் அதுக்கு கீழே தான் இது எல்லாமே வருது. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்றது எக்கனாமியில growth பொட்டன்ஷியல், அதாவது அதை ஒரு பாப்புலேஷனோட பிரிமிட்ல ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் பேஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் அதிகமா வரும்போது அவங்களால அந்த பொட்டன்ஷியல் எக்கனாமியில என்ன இருக்கு, ஸோ அதுதான். So try to answer this question. The integration of education and skill development is critical for harnessing India's demographic dividend. Discuss the initiatives taken in this direction and the challenges that remain. அடுத்தது PM Modi advice to students during Pariksha Pe Charcha highlights values like resilience, adaptability and self-awareness. Analyze the importance of these values. ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே எத்திக்ஸ்ல இருக்கு. In shaping responsible citizen and a developed India. எக்கானமில என்ன கேட்கலாம், எக்ஸாமின் த ரோல் ஆஃப் ரோபஸ்ட் எஜுகேஷன் ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம். ஸோ எஜுகேஷனும் ஸ்கில்லும் இன்செப்பரபிள், ரெண்டும் ட்வின்ஸ் அப்படின்றதா. அது வந்து ஹவு அந்த ecosystem, how it will achieve the goal of Vikshit Bharat. What structural reforms are needed in India's labor and educational markets? Try to answer this question. So last issue is India take border security. So Home Minister called for high-tech solution. எதுல அப்படின்னா to secure Jammu Kashmir border. ஏன்னா நிறைய UAV த்ரெட் அங்கே வர்றதுனால இந்த பார்டர் செக்யூரிட்டியை கொண்டு வரணுன்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 UAV சிக்னல்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த UAV த்ரெட்டை வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா லைக் ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி பிஎஸ்எஃப் ஆப்ரேஷன் சிந்தூர் யாரோடது, பிஎஸ்எஃப் ஓடது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களோடது. அது ஒரு பெரிய சக்சஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி இந்த மாதிரி ட்ரோன் பேஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் த்ரெட்டு, அதுதான் யூஏவி த்ரெட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to take up a integrated anti drone system டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இன்டகிரேட்டட் ஆன்டி சிஸ்டம் எப்படின்னா ட்ரோன் அசிமெட்ரி, ஸோ டிடெக்ட் பண்ணணும், ரேடாஸ் எது வந்தாலும் டிடெக்ட் பண்ணணும், ரேடாஸோ ஆர்எஃப் சென்சார்ஸு, அக்கௌஸ்டிக் சவுண்டு இல்லை எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி முதல்ல டிடெக்ட் பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணணும். அது எப்படின்னா ஏஐ பவர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ட்ரோனை கிளாசிஃபை பண்ணணும். கமர்ஷியல் ட்ரோன், இந்த மாதிரி வரக்கூடிய ஹாஸ்டைல் ட்ரோன்ஸ் அது பண்ணணும். அடுத்து நியூட்ரலைஸ் பண்ணணும், சாஃப்ட் ஸ்கில்ஸு ஹார்ட் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி இதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக எனர்ஜி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், டேட்டா ட்ரிவன் பாலிசியாக இருக்கணும், பார்டர் செக்யூர்டாக இருக்கணும். இந்த பார்டர் செக்யூர்டில் ஏஐ யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி வி மஸ்ட் டிடெக்ட் வாட் எவர் த த்ரெட்ஸ் கம், அதை தான் இப்போ வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கீ டேர்மாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது யூஏவி அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் மீன்ஸ் ஏர்கிராஃப்ட் வித்தவுட் எனி ஹியூமன் பைலட், கண்ட்ரோல் ரிமோட்டட் ஆர் அட்டனாமஸாக போகும். பிஎஸ்எஃப்ன்றது இந்தியாவோட பிரைமர் பார்டர் கார்டிங் ஃபோர்ஸ், பர்டிகுலராக பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷில் இருக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து 2024 நடந்த பிஎஸ்எஃப் ஆப்ரேஷன்
எனிமி போஸ்ட் டெரர் லான்ச் பாட் அக்ராஸ் பார்டர்ல எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜின்றது ஒரு சிஸ்டம் தட் இஸ் டிசைன்டு ஃபார் த பர்பஸ் டு டிடெக்ட் ட்ராக் அண்ட் நியூட்ரலைஸ் த ஹைப்ரிட் வார்ஃபேர்ன்றது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி. கன்வென்ஷனல் வார்ஃபேர் இல்லாமல் சைபர் வார்ஃபேர் இல்லாமல் அதர் இன்ஃப்ளூயன்சிங் மெத்தட் ஃபேக் நியூஸ் டிப்ளமசி ஃபாரின் எலக்டோரல் இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் வார்ஃபேர். Okay, try to answer this question. Increasing use of drones for cross-border smuggling of arms and narcotics present a new security challenge. Discuss the technological and strategic measures needed to fortify India's border management against such threats. இது இன்டர்னல் செக்யூரிட்டியில் கேட்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல செல்ஃப் ரிலையன்ஸ் இன் ஆன்டி-ட்ரோன் டெக்னாலஜி இஸ் crucial for national security. Examine India's capability in this domain and the steps needed to achieve indigenization at scale. அடுத்தது effective border management requires the synergy of technology, human resources and interagency coordination. Analyze the statement in the context of emerging drone threats on India's western border. கேட்கலாம் drone threats. அப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை நீங்கள் எழுதலாம். ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனில், இல்லை உங்களுக்கு மந்த்லி கம்பைலேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.